வணக்கம். உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த ஒரு சின்ன முடிவு போதும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ரொம்ப ரொம்ப சின்ன முடிவா? ஆமா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த சின்ன சின்ன தேர்வுகள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்திய பத்தி தான். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஆரம்பிப்போம். இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கலான்னு நினைப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல இதெல்லாம் பண்ணி என்ன பெருசா மாறிட போகுது அப்படின்னு தோணும். அந்த உணர்விலிருந்து தான் இந்த விஷயத்தையே நம்ம ஆரம்பிக்க போறோம். இங்க பாருங்க, 2 பேர் இருக்காங்க. இவங்க டெய்லி எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சின்னது. ஒருத்தர் பிசினஸ்க்காக 2 மணி நேரம் வேலை செய்றார், இன்னொருத்தர் ஒரு சினிமா பார்க்கறாரு. ஒருத்தர் 15 நிமிஷம் உடற்பயிற்சி செய்றார், இன்னொருத்தர் அதே 15 நிமிஷம் டிவி பார்க்கறார். பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, சரிதானே? இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அவங்க 2 பேர் வாழ்க்கையிலயும் பெருசா எந்த வித்தியாசமும் தெரியாது. இதனாலதான் நம்ம பண்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு பலனே இல்ல போல அப்படின்னு நினைச்சு நாம சுலபமா விட்டுடுறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய சக்தி இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. அத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மால நினைச்சு பார்க்க முடியாத சாதனைகளை கூட செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க டெய்லி எடுக்கிற சின்ன சின்ன புத்திசாலித்தனமான முடிவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து காலப்போக்குல ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்ட கொடுக்கும். உங்க வாழ்க்கைங்கிறதே நீங்க எடுத்த இந்த மாதிரி சின்ன முடிவுகளோட கூட்டுத்தொகை தான். சரி வாங்க, திரும்பவும் அந்த 2 பேர்கிட்ட போவோம். ஒரே மாசத்துல அவங்க ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா பல வருஷங்கள் போக போக அடேங்கப்பா, அவங்க வாழ்க்கை பாதையே டோட்டலா மாறிடுது. ஒருத்தர் எங்கேயோ போயிடுறார், இன்னொருத்தர் ரொம்ப பின்தங்கிடுறார். இதுதான் கூட்டு விளைவோட உண்மையான சக்தி. அப்போ இந்த சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு முதல் படி மொமெண்டம், அதாவது ஒரு உத்வேகத்தை உருவாக்கணும். இத புரிய வைக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. இது நிஜம்தாங்க. சும்மா நின்னுட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின் முன்னாடி ஒரு சின்ன 1 இன்ச் மரக்கட்டைய வச்சா போதும், அந்த ட்ரெயினால நகர முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு உத்வேகமும், அதாவது மொமெண்டமும் இல்ல. ஆனா அதே ட்ரெயின் ஒரு 55 மைல் வேகத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 5 அடி தடிமனான கான்கிரீட் சுவரையே தூள் தூளாக்கிட்டு போயிடும். இப்போ அது ஒரு தடுத்து நிறுத்த முடியாத சக்தியா மாறிடுச்சு. அப்போ நிக்கிற ட்ரெயினுக்கும் வேகமா போற ட்ரெயினுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன? அதுதாங்க மொமெண்டம், உத்வேகம். ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான பார்ட். ஆனா ஒரு தடவை நீங்க நகர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மொமெண்டம உருவாக்க 3 விஷயம்தான். 1, ஆரம்பத்துல ரிசல்ட் கம்மியா இருந்தாலும் நிறைய உழைப்ப போடணுங்கிறத ஏத்துக்கணும். 2, நிலைத்தன்மை, அதாவது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 3, ருட்டீன்ஸ், நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணணும். இந்த 3 சேர்ந்தா நீங்களும் அந்த ரயில் மாதிரி ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் தான். ஓகே, இப்ப ட்ரெயின் வேகமா போகுது. ஆனா அது சரியான பாதையில தான் போகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த இடத்துல தான் கண்காணிப்பு, அதாவது ட்ராக்கிங் நமக்கு உதவுது. இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்க எதை அளக்கலையோ அதை உங்களால சரி பண்ணவே முடியாது. நீங்க உங்க நடத்தையே சும்மா கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், அது நல்ல விதமா மாற ஆரம்பிச்சிடும். இத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஒரு சிம்பிளான 3 வீக் சேலஞ்ச் இருக்கு. வாரத்துல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த, உதாரணத்துக்கு உங்க செலவ சும்மா ட்ராக் பண்ணுங்க. 2வது வாரத்துல அந்த டேட்டாவை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாம சின்ன சின்னதா மாற்றங்கள் பண்ணுவீங்க. 3வது வாரத்துல அந்த நல்ல பழக்கம் உங்க கூடவே ஒட்டிக்கும். ட்ராக் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எதையும் தள்ளி போடாதீங்க. ஒரு விஷயம் நடந்தா அதை உடனே நோட் பண்ணுங்க. உங்க ஞாபக சக்தியை நம்பாதீங்க. முக்கியமா உங்ககிட்ட நீங்க உண்மையா இருங்க. அப்போதான் உண்மையான டேட்டா கிடைக்கும், உண்மையான மாற்றம் வரும். சரி, இப்போ நம்ம பார்க்க போற கடைசி விஷயம், ஒருவேளை இது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கலாம். அது நீங்க யார் கூட பழகுறீங்க அப்படிங்கிறது தான். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையோட 95% வெற்றி நாம அதிகமா யாரு கூட பழகுறோமோ அவங்களால தான் தீர்மானிக்கப்படுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஜிம் ரோன் சொன்ன இந்த ஃபேமஸான கோட் இதுக்கு கரெக்டா பொருந்தும். நீங்க அதிகமா நேரம் செலவிடுற 5 பேரோட சராசரி தான் நீங்க. யோசிச்சு பாருங்க, உங்க சம்பளம், உங்க ஆரோக்கியம், உங்க மனநிலை எல்லாமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளால தான் வடிவமைக்கப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ல இதை சரி பண்ணலாம். முதல்ல, நீங்க அதிகமான நேரம் செலவிடுற ஆட்களோட லிஸ்ட் போடுங்க. 2வதா, அவங்கள 3 வகையா பிரிங்க. தொடர்ப குறைக்க வேண்டியவங்க, அளவா பழக வேண்டியவங்க, இன்னும் அதிகமா நேரம் செலவிட வேண்டியவங்க. கடைசியா, உங்க குறிக்கோளுக்கு ஏத்த மாதிரி யாரு கூட எவ்வளோ நேரம் செலவிடணும்னு நீங்களே உணர்வுபூர்வமா முடிவு பண்ணுங்க. கடைசியா நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த 5 பேர் யாரு?